தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு இரண்டாவது நாளாக வெள்ளம் பாய்ந்தோடியக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஏரல் பகுதியில் தரைப்பாலம் மூழ்கி கிடக்கும் காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், தற்போது ஏரல் பகுதியில் நிலைமை எப்படி இருக்கு? அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக, அதாவது தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்களில் தொடர்ந்து இன்று 3வது நாளாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் இந்த தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன்னு பார்த்துக்கிட்டா வினாடிக்கு அந்த தாமிரபரணியில் வினாடிக்கு 75,000 கனஅடி நீர் தாமிரபரணி ஆற்றின் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து முதல் தடுப்பையான மருதூர் அணைக்கட்டிலிருந்து திறந்துப்பட்டுள்ளது. இந்த நிலையிலிருந்து தாமிரபரணி ஆற்றில் மிக முக்கிய பாலமாக பார்க்கப்படும் ஏரல் உயர்மட்ட பாலம் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பெய்த மழையின் வெள்ளத்தின் போது தேசமடைந்தது. இதையடுத்து இந்த தற்காலிகமாக தரைமட்ட பாலத்தை சீரமைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தனர். மேலும் ஏரல் உயர்மட்ட பாலத்தினை சிறப்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் நேற்று மாலை முதல் தரைமட்ட பாலம் பாலத்தின் மேல் தண்ணீர் சென்றதால் தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தப்படுது. இந்த நிலையில் இன்று 2வது நாளாக சுமார் 3 அடி உயரத்திற்கு தரைமட்ட பாலத்திற்கு இருந்து சுமார் 3 அடி உயரத்திற்கு தண்ணீர் சீர்ந்த பயணம் செல்கிறது. இதனால் முற்றிலும் அந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்.